இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணி அதை சரி செய்யலாம்? ஹலோ எவ்ரிவன். இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும். அப்படியே நம்ம வெளியே போனாலும் பாடி ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகிறது. இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் விட்டமின் டி, அதாவது நம்ம யூவி ரேஸை நம்ம ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணுறதை அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ மார்னிங் ஒரு 10லேருந்து 3 மணிக்குள்ளேனா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். மெயின்லி சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிக்காமல். இது இல்லாமல் டயட்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். மெயின்லி மீன்கள், இந்த மத்தி, சாலை, இந்த மாதிரி மீன் வகைகள், அப்புறம் முட்டையோட மஞ்சை கரு, அது இல்லைன்னா மஷ்ரூம், இந்த மாதிரி லிமிட்டடாக தான் நமக்கு டயட் மூலமாக நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஸோ மெயின் சோர்ஸ் சன்லைட் மட்டும்தான். இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு வராமல் தடுக்கணுன்னாலும் நம்ம பண்ண வேண்டியது சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது மட்டும்தான். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளை கூட வெளியே சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஓடி விளையாட விடுறது இல்லை. பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. எப்போவுமே வீட்டிலே வச்சு பசங்களோட ரொட்டீனே இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்று டியூஷன் போகிறது, அப்புறம் வீட்டில் அந்த கேப் கிடைக்கும்போது மொபைல்லையோ இல்லை ஃபோன்லேயோ கேம் விளையாடுறதோ இல்லை அதில் வீடியோஸ் பார்க்குறது, இப்படி தான் அவங்க ரொட்டீன் போயிட்டுருக்கு. குழந்தைகளை வெயிலில் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும். பெரியவங்களும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வெயிலில் போய் சும்மா நிற்கணும்னு அவசியம் இல்லை. வெயிலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடலாம், இல்லை ஏதாவது கார்டனிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். வெறும் டைம் வேஸ்ட் பண்ணி வெயிலில் போய் நான் எப்படி நிற்கிறது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. வெயிலில் உட்காந்துட்டோ நின்றுட்டோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். எனிவே த மெயின் எய்ம் இஸ் எக்ஸ்போசிங் யுவர் ஸ்கின் டு சன்லைட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த வகையாக பண்ணாலும் பரவாயில்ல. இன்னும் சில வீடியோஸ் நான் பார்த்தேன், சன்லைட்டில் சில ஃபுட் ஐட்டம்ஸை, இப்போ உப்பு, அப்புறம் வேறு தண்ணி, இதெல்லாம் நம்ம சன்லைட்டில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ரொம்ப நேரம் வச்சு அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டா நமக்கு இந்த டெஃபிஷியன்சி வராது அப்படின்னு சில மித்தும் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம மேலே, நம்ம ஸ்கின் மேலே சன்லைட் பட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த சன்ஷைன் விட்டமின், அதாவது விட்டமின் டி கிடைக்கும். வேறு எந்த வகையிலையும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, இதனால் சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் இதை சரி செய்கிறதுக்கான சிறந்த மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.